வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோகா ஆசனங்கள் இன்றைய காலகட்டத்துக்கு நமது உடலுக்கும் சரி, நமது மனதுக்கும் சரி, நமது ஆன்மாவுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகும். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அர்த்த கட்டி சக்கராசனம் என்கின்ற ஆசனத்தை பற்றி தான். ஸோ இந்த ஆசனம் எப்படி பண்ணுறது, அதனுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ஆசனம் செய்வதற்கு நீங்கள் ஒரு காற்றோட்டமுள்ள அறையில் ஒரு யோகா மேட்டில் யோகா மேட்டை விரித்து அதில் நின்று கொள்ளுங்கள். நல்ல உங்கள் கால்களும் கைகளையும் இரண்டையும் ஒரு சமஸ்திதி, ஒரு அட்டென்ஷன் பொசிஷனில் வச்சுக்குங்க. நல்ல நேராக நின்று கொண்டு மூச்சை எடுத்துக்கொண்டே உங்கள் வலது கையை மெதுவாக ஸ்லோவாக மேலே கொண்டு தூக்கி கொண்டு வாருங்கள். ஸோ உங்கள் கைகளை மேலே தலையை அந்த காதுகளுக்கு அருகில் நேராக வருமாறு வைத்து கொள்ளுங்கள். இப்போ எடுத்த மூச்சை விட்டுருங்க. மூச்சை விட்டுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு மூச்சை எடுங்க. டேக் அ டீப் பிரெத். ஒரு நல்ல மூச்சை எடுத்து அந்த மூச்சை விட்டு கொண்டே மெதுவாக இடது பக்கம், அதாவது உங்களுடைய பக்கவாட்டில் ஆப்போசிட் சைடு மெதுவாக அப்படி சாயுங்க. ஸ்லோலி பெண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இதில் இந்த ஆசனம் பார்க்குறதுக்கு ரொம்ப சுலபமாக தெரிந்தாலும் இதனுடைய பலன்கள் ரொம்ப அதிகமானது. இதில் முக்கியமாக என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடலுடைய எலாஸ்டிசிட்டி, அதாவது ஒரு வளையும் தன்மை இந்த உடலுக்கு எல்லா பாகங்களுக்கும், குறிப்பாக இந்த தொராசிக் ஏரியா என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு ஒரு நல்ல வளையும் தன்மை கிடைக்கிறது உடலுக்கு. அதே போல் இதுதான் பர்ஃபெக்ட் பொசிஷன். இப்போ இது நீங்கள் நல்லா சாயணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய மார்பையும் தலையும் முன்னாடி கொண்டு வரக்கூடாது. இந்த மாதிரி கொண்டு வராமல் நீங்கள் இந்த மாதிரி நேராக நின்று உங்களுடைய முதுகெலும்பு நேராக நிற்கும் பொழுது எந்த அளவுக்கு சாய முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் சாய்ந்தால் போதுமானது. இதுதான் ஒரு கரெக்டான பொசிஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாயும் போது என்ன ஆகுன்னா, உங்களுடைய நுரையீரலுக்கும் அதிகமான காற்று உள் செல்கிறது. இந்த காற்று நல்லா செல்வதாலும் மற்றும் இரத்த ஓட்டம் உடலுக்கு, அதாவது நுரையீரலுக்கு நல்ல முறையில் கிடப்பதாலும் நுரையீரலின் சக்தி அதிகரிக்கப்படுகிறது. நுரையீரலுடைய லங்ஸினுடைய சக்தி அதிகரிக்கப்படுகிறது. அதே போல் அதாவது இந்த இடுப்பு பகுதியில் உள்ள அந்த கொலஸ்ட்ரால், இந்த எக்ஸ்ட்ரா சதைகள் நன்றாக ஆக்டிவேட், அதாவது இழுக்கப்பட்டு அந்த எக்ஸ்ட்ரா சதைகளும் அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளஷும் கரைக்கப்படுகிறது. இடுப்பு ஒரு நல்ல ஒரு ஷேப், அதாவது உங்களுடைய அந்த எக்ஸ்ட்ரா அன்வான்ட் சதைகள் எல்லாம் ஃப்ளஷ்லாம் போயிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஷேப்பை பெறுகிறது. தொடர்ந்து இந்த ஆசனத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் இடுப்பு ஒரு நல்ல ஷேப்பை பெறுகிறது. இப்போ மூச்சை மெதுவாக எடுத்துக்கொண்டே மேலே வாங்க. மேலே மூச்சை இப்போ விட்டுருங்க. எடுத்த மூச்சை விட்டுட்டு ஸ்லோவாக மெதுவாக அந்த எடுத்த மூச்சை விட்டுக்கொண்டு மெதுவாக உங்கள் கைகளை புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன், அதாவது உங்களுடைய வலது கையை மூச்சை விட்டுக்கொண்டே மெதுவாக கீழே கொண்டு வாருங்கள். அதாவது இந்த ஆசனத்தை ரொம்ப ஸ்லோவாக உணர்ந்து செய்யணும் நீங்கள். ஸோ இதை செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஃபீலிங்கோடு நீங்கள் செய்யணும். இதை செஞ்சு முடிச்சுட்டு ரிலாக்ஸ், உங்கள் கால்களை சற்று விரித்து கைகளை பின்னே நல்லா கட்டிக்கொண்டு இந்த ரிலாக்ஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் நீங்கள் உணரணும். அப்படி ஒரு பக்கம் நம்ம அந்த பைப்பில் தண்ணியை நம்ம பிடிச்சி வச்சுட்டு பீச்சி திருப்பி அடித்தோம்னா என்ன ஆகும், ஒரு சைடு இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் ரொம்ப சுலபமாக, ரொம்ப அதாவது விரைவாக நல்ல முறையில் ஓடும் இல்லைங்களா, அந்த உணர்வை நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஸோ அந்த ஃபீல் பண்ணும்போது உங்களுடைய ரத்த ஓட்டம் நன்றாக ஒரு பக்கம் நல்லா ரத்தம் ஓடுவதை கண்கூடாக உணர்வீர்கள். ரிலாக்ஸ், ஸ்லோலி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்த சைடுக்கு நம்ம இதே ஆசனத்தை செய்து கொள்ளலாம். ஸோ அடுத்த சைடு நீங்கள் பண்ணுறதுக்கு சமஸ்திதி, கால்களையும் கைகளையும் ஒன்றாக சேர்த்து வைத்து கொள்ளுங்கள். அடுத்த சைடு இப்போ லெஃப்ட் சைடு ஸ்லோவாக நல்ல ஒரு மூச்சை எடுத்துக்கொண்டே மெதுவாக ஸ்லோவாக உங்களுடைய இடது கையை மேலே கொண்டு வாருங்கள். நல்லா அந்த மேலே எடுத்த கையை காதுக்கு பக்கத்தில் வைத்து கொள்ளுங்கள். நல்லா எடுத்த மூச்சை விட்டுருங்க. இப்போ நல்லா எடுத்த மூச்சை விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மூச்சை எடுத்துங்க. மூச்சை எடுத்துட்டு அதை விட்டுட்டே ஆப்போசிட் சைடு, ரைட் சைடு மெதுவாக மூச்சை விட்டு கொண்டே பக்கவாட்டில் சரிந்து கொள்ளுங்கள்.
நல்லா வந்து அப்படியே அந்த பக்கம் சாயுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதனுடைய பொசிஷன். ரொம்ப வந்துட்டு நீங்கள் முன்னாடி வரக்கூடாது. இது எந்த அளவுக்கு உங்களால் வந்து பெண்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பொசிஷனில் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் நிற்கலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நிற்கலாம். பட்டு குறைந்தபட்சம் வந்து ஒரு 30 வினாடிகள் வந்து இதே பொசிஷனில் நிற்கலாம். பார்த்தீங்கன்னா அதே தான் நான் அந்த வளையும் தன்மை இந்த இடுப்புக்கும் சரி உங்கள் கால்களுக்கும் சரி ஒரு நல்ல வந்துட்டு ஒரு வளையும் தன்மை வந்துட்டு இந்த ஆசனம் கொடுக்கக்கூடியது. உங்கள் உடல் முழுவதும் வந்து ஒரு நல்ல சீரான ரத்தம் வந்துட்டு இந்த ஆசனத்தில் பாயப்பெறுகிறது. இப்போ மூச்சை எடுத்துக்கொண்டே இடது கையை மெதுவாக மெதுவாக நீங்கள் தலைக்கு நேராக கொண்டு வாருங்கள். எடுத்த மூச்சை விட்டுருங்க. எடுத்த மூச்சை விட்டுட்டு அப்படி ஸ்லோவாக வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஒரு மூச்சை எடுத்துக்கோங்க. இப்போ மூச்சை எடுத்துக்கொண்டே அந்த மூச்சை விட்டுக்கொண்டே ஸ்லோவாக மெதுவாக மெதுவாக உங்கள் கைகளை வந்து கீழே கொண்டு வாருங்கள். ரிலாக்ஸ். கால்களை வந்து சற்று விரித்து வைத்துக்கொண்டு உங்கள் கண்களை மூடிக்கொண்டு அந்த உணர்வை வந்துட்டு நீங்கள் அனுபவிக்கணும். அந்த ஃபீல். இப்போ 2 சைடு வந்து நம்ம உடலில் என்ன நடந்திருக்குதுன்னா 2 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் வந்துட்டு நன்றாக ஒரு பைப்பை வந்து அழுத்தி திருப்பும் வந்துட்டு நம்ம அந்த வாட்டர் பைப்பை வந்து திருப்பி எப்படி விட்டோம்னா பீச்சிட்டு, அதாவது ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு அந்த தண்ணீர் ஓடுவதைப் போல் ரத்தம் முழுவதும் வந்துட்டு நாடி நரம்புகளில் எல்லாம் வந்து மிக மிக சீராக ஒரு நல்ல முறையில் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இந்த ஆசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மேலும் உங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் TK.